நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சிவவாக்கு ஜோதிடர் KS கிருஷ்ணவேணி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். நமஸ்காரம்மா. வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. சிவனுடைய அருளால நல்லா இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பேச போறோம். நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய சனிப்பெயர்ச்சி பத்தி பேசிட்டோம். எதுக்கு சனிப்பெயர்ச்சினாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க? சனி பகவான் அப்படின்னாவே ஏன் அந்த ஜர்க்கு வருது, ஒரு பயம் வருது அப்படின்னா, அவர் இப்போ 9 கிரகத்துல பாவ கிரகங்கள் வரிசையில வந்துடுறார். ஆனா அவரு தான் ஆயுள், ஆரோக்கியம், தொழில், ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான். அப்ப எல்லாத்துக்குமே மஸ்ட் என்ன வேணுங்க? கண்டிப்பா தொழில், நல்ல வருமானம் வேணும். அப்ப அவங்களுக்கு ஒரு ஜீவனம், அந்த ஜீவனக்காரகரே அவர் தான். அதனால்தான் பயம். நம்ம செய்யக்கூடிய தொழில்ல ஏதாவது பிரேக் ஆயிருமா, அல்லது வருமானம் நிறைய இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகுமா, நம்ம வாழ்க்கையில இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வாக்கியம் திருக்கணிதம் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாக சொல்லக்கூடிய திருக்கணிதம் அப்படிங்கிறது ஒரு பஞ்சாங்கம். கிட்டத்தட்ட 1 இயர் கேப் வந்துருச்சு பாருங்க. கண்டிப்பா. இப்ப 6ஆம் தேதி வரக்கூடிய மார்ச் காலையில பெயரக்கூடிய இந்த அமைப்பு கோயில், அதாவது பிரசித்த பெற்ற கோயில், ஆகம விதிப்படி பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய, அபிஷேகம் செய்யக்கூடிய திருக்கோயில்ல தான் இந்த பெயர்ச்சிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால திருநள்ளார நம்ம மோஸ்டா எடுத்து இந்த நாள் தான் அங்க கரெக்டா உட்காராரு. இப்ப இருந்ததெல்லாம் அதுக்குன்னு ரப்பர் போட்டு அழைக்க முடியாது. அதனுடைய பலாபலனும் சிலருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மதுரை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை அந்த சைட்லாம் பார்த்தாலும் கண்டிப்பா சிலர் இந்த ஸ்ரீரங்க ஐயங்கார்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான். 70% திருக்கணிதம்னு வச்சுக்கோங்களேன். வாக்கிய பஞ்சாங்கம் ரொம்ப இந்த கோயில் விஷயத்துக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த கோயிலுக்கான பெயர்ச்சி சுவாமியோடைய இந்த விஷயத்துக்காக தான் இந்த சனி பெயர்ச்சி நம்ம விசேஷமா எடுத்துக்கிறோம், பலாபலன் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே மேம். மீன ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். அடுத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி ஓடி செய்யறதுல இவங்களை மிஞ்சவே முடியாதுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு சனி பெயர்ச்சி? மீன ராசி நேயர்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள்மா. ஏன்னா சனி பகவான் தன்னோட இடம் குருவோட இடத்துல ஒரு அந்தஸ்து, கௌரவம், எதுலையுமே ஒரு அந்த மதிப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பரிவு, பாசம், ஓடி ஓடி யாருக்கா இருந்தாலும் முகம் சுளிக்காம வேலை செய்யறவங்க யாருன்னா மீனம்னே சொல்லலாம். மீனமே என்ன சொல்லுவாங்க, எதையுமே கடந்து நீந்தி வந்துருவாங்க. போராட்டமான லைஃப் மீனராசிக்கு எப்பயுமே இளமையில இருக்கும். பின்னாடி ஹாப்பியா ஜாலியா உங்களாட்டம் கால் மேல கால் போட்டு உட்காருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உயர்வான இடத்த கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுடைய குணம் அப்படி மீனத்துக்கு பிறந்தாவே அந்த குணம் இருக்கும். அப்ப இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா 11க்கும் 12க்கும் உடையவர். தன்னோட இடத்துலயே உட்கார்றாரு. அப்படிங்கும் பொழுது ஒரு லாபத்தை கொடுப்பாரு. மற்ற கிரகங்கள் ஜனன ஜாதகத்துல பிரச்சனையா இருந்தாதான் அவங்கள ரொம்ப படுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உட்காரக்கூடிய, அதான் நான் சொன்னேன்லங்க, குரு பகவான் மாதிரி இல்ல, சனி பகவான் தன்னோட இடத்த உட்காரும் பொழுது நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுப்பார். பைய கொடுப்பார், ஒரு பாடத்தை கொடுப்பார், ஒரு படிப்பினையா கொடுப்பார். அதெல்லாம் கரெக்டா ரைட், இந்த பையன் எல்லாத்துலயும் மார்க் வாங்கிட்டாங்க, கஷ்டப்பட்டுட்டான், நமக்காக ஒரு வேலையெல்லாம் பண்ணிட்டோம். ஏன்னா சிவனையே மரபந்துல போய் ஒளிய வச்சாரு, ஒளிஞ்சுக்கோங்கிற அளவுக்கு அவர் போய் தன்னை அறியாம சிவனை இருந்தார். பிரபஞ்சமே அப்படியே நிசப்தமா ஆயிடுச்சான், அசையாம. அப்படிங்கும் போது நம்மலாம் ஏமாத்துறங்க. ஓகே மேம். இவங்களுக்கு காதல் எப்படி இருக்கு, திருமணம் எப்படி இருக்கு, அதுக்கு திருமணத்துக்கு அப்புறம் குழந்தைகள் எப்படி இருக்கு, ஃபேமிலியா எப்படி இருக்கு அப்படிங்கலாம். நல்ல விஷயம்தான். ஏன்னா சனி பகவானுடைய ஜென்ம சனி, 7.5 சனி இவ்வளவுலாம் இருந்தாலும் ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றது, கணவன் மனைவி தொழில்ல பிரச்சனை வராது. ஏன்னா குரு சப்போர்ட் பண்ண போறாரு. நல்லா கேட்டுக்கணும். குழந்தை பாக்கியம் வருங்க. ஜூன் ஜூலைல இருந்து இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கு. நல்ல குழந்தை பிறக்கும். ஏன்னா உச்சம் பெற்று உட்கார்றாரு 5ஆம் இடத்துல குரு பகவான். அதனால குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனை இல்லை. இல்லாதவங்களுக்கு சனிதான் சொன்னலங்க, சனி பகவான் தான் கொடுப்பார். ஈசன் பட்டம் பெற்றவர். சோ அவரு கொடுக்கறதுக்கான விஷயங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களா நடக்கும். திருமணம்
அல்லது லவ் மேரேஜ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பொருத்தம் பார்க்கணும், கொஞ்சம் நாள் பட்ட அப்புறமே நடக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். ஓகே மேம், எந்த மாதிரி தொழில் இந்த டைம் தொடங்கலாம்? அதிக முதலீடு வேண்டாங்க. 7.5 சனினாவே அதிக முதலீடு வேண்டாம். தொழில் தொடங்கும் போது இஎம்ஐயோ அல்லது ஒரு இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க, இந்த இன்டீரியல்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலையெல்லாம் பிட்டெல்லாம் போட்டும் செலவு இழுத்து விட்டுருன்னு வச்சுங்களேன், செலவுகளை இழுத்து விட்டுரும், கடனை ஏற்படுத்தும். ஆனா தொழில்ல பிரச்சனை இல்லை, வருமானத்துல பிரச்சனை வருது. கூட்டு தொழிலையும் கவனமா இருக்கணும். நமக்கு கரெக்டான பேரா தாராபலன் பார்த்துக்கணும். நல்ல நாள் நட்சத்திரம் பார்த்து புதிய தொழில் தொடங்கலாம். ஓகே மேம், இவங்களுக்கான சிறப்பு வாழ்வியல் பரிகாரம் அப்புறம் கோயில் சொல்லுங்க. வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கும் போது இவங்க என்ன செய்யணும்னா, இவங்களே உடற்பயிற்சி செய்யணும், இவங்க தியானம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். சித்தர் ஜீவ சமாதி அப்படின்னு இருக்கிற இடத்துல வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை போயிட்டு மெடிடேஷன் பண்ணலாம். ஒரு சித்தரை கெட்டியா பிடிச்சுக்குங்க. இந்த மீன ராசி இருக்கிற 12வது பாவங்க, ஜென்மத்துல சனி பகவான். உங்களுடைய நட்சத்திரம் 1ங்க, உங்களுடைய நட்சத்திரம் ஜனன நட்சத்திரம் 1ன்னு வச்சுக்கோங்க. 13வது நட்சத்திரத்துடைய சித்தரை எடுத்து நீங்க வழிபாடு எடுத்தீங்கன்னா இந்த 7.5 வருஷமும் உங்களுக்கு யாரும் அசைச்சுக்க முடியாத அளவுக்கு உயர்வை கொடுப்பாங்க. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலும் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, மந்திரம் யந்திரம், மந்திரம் உச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு இவங்க பண்ணும்போது நல்ல உயர்வான ஒரு அந்தஸ்தை, ஒரு அமைப்பை, வரக்கூடிய விஷயம் எல்லாமே அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகத்துல வருவாங்க. சிவாயனம். ஓகே மேம், நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.